அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சென்ற பிறவியில் நாம் எங்கு பிறந்தோம் என்பதை அறிந்து கொள்ள ஜோதிட ரீதியான சில உபாயங்களை தெரிந்து கொள்வோம். இதில் எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால் 7 கிரகத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று 7 கிரகங்கள் உண்டு. சூரியனாகில் பூலோகத்திலும், சந்திரனாகில் பிதிர்லோகத்திலும், செவ்வாயாகில் பூலோகத்திலும், புதனாகில் நரகலோகத்திலும், வியாழனாகில் தெய்வலோகத்திலும், சுக்கிரனாகில் பிதிர்லோகத்திலும், சனியாகில் நரகலோகத்திலும் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இதன் எதன் அடிப்படையில் இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அதற்கு மூல ஆசிரியர்கள் நமக்கு சில உதாரணங்களை முன்னோர்கள் தந்துவிட்டு சென்றுள்ளார்கள். எவ்வாறெனில் இதற்கு எந்த லோகத்தைச் போன பிறவியில் நான் எந்த லோகத்தில் எங்கு பிறந்தேன் என்பதை அறிந்து கொள்ள நாம் முதலில் எடுக்க வேண்டிய கிரகங்கள் 2 தான். இறைவனுடைய நேத்திரங்களான, வேதத்தினுடைய நேத்திரமான, இறைவனுடைய இருதயம் மனதமும் கிரகத்தை குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனையுமே. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கு அமர்ந்திருந்தாலும், சந்திரன் எங்கு அமர்ந்திருந்தாலும் அந்த வீட்டதிபதிகள் குருவினுடைய வீடாகிய தனுசு மீனத்தில் இருந்தால் நீங்கள் சென்ற பிறவியில் தெய்வலோகத்தில் இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இது மாறி வரும். ஒருவருக்கு தெய்வலோகமும் நரகலோகமும் சேர்ந்தவரும் அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு பலன்களை எடுத்து தெரிந்து கொள்வோம். முதலில் ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதுபோல் சூரியன் வைகாசி மாதம் இருக்க பிறந்தவர் என்றால் அந்த ஜாதகர், வைகாசி என்பது ரிஷவ மாதம், இடவ மாதம், சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார் அந்த ஜாதகத்தில். எனவே உச்சம் என்பது மீனத்தில் இருப்பதால், அந்த வீட்டதிபதி உச்சமாக இருப்பதால் சென்ற பிறவியில் அந்த ஜாதகர் தெய்வலோகத்தில் பிறந்தவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் விருச்சிகத்தில் சூரியன் என்றால் அந்த ஜாதகருடைய வீட்டதிபதியினுடைய விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பார். அந்த செவ்வாய் உச்சமாக சனியினுடைய வீடாக இருப்பதால் சென்ற பிறவியில் நரகலோகத்தில் பிறந்தவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் சென்ற பிறவியில் எங்கு பிறந்தோம் என்று தேடுபவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சிறு காணொளியை உங்களுக்கு. சரி, சென்ற பிறவியில் நலமாக உயர்வாக வாழ்ந்தார்களா என்பதை அறிந்து கொள்ள அதற்கும் சில உபாயங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு சூரியனும் சந்திரனும் அமைந்த வீட்டதிபதிகள் உச்சமாக இருந்தால் அந்த லோகத்தில் அவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்து வந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சூரியன் சந்திரனும் அமர்ந்த வீட்டதிபதிகள் நீசமாக இருந்தால் அந்த லோகத்தில் தாழ்ந்த அந்தஸ்தில் இருந்து வந்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இவர்கள் அமர்ந்த வீட்டதிபதி நட்பு வீடுகளில் அமர்ந்திருந்தால், அதாவது மத்திய வீடுகளில் அமர்ந்தால் மத்திய அந்தஸ்தில் வாழ்ந்தவர்கள் அந்த லோகத்தில் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற காணொளிகளை நீங்கள் தெளிவாகவும் விரைவாகவும் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள். மறைந்த விஷயங்களை எடுத்து தருவதுதான் இந்த காணொளியின் அர்த்தம். அடுத்த காணொளி, அடுத்த பிறவியில் நாம் எங்கு பிறப்போம் என்பதை சொல்வதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு உங்கள் மேலான ஆதரவை தந்தல்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் ராஜா நல்லுராமன், ஜோதிடர் அண்ட் வாஸ்து நிபுணர். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 14 85 60 ஆகும். நன்றி, வணக்கம்.